நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தூயரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே, கிருபை எங்களை விட்டு விலக்காதவரே, எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி, 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 நன்றி. நம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்துகிறவரே, பலப்படுத்துகிறவரே, நம்முடைய பிரசனத்தில் எங்களை கழிகூற பண்ணுகிற தேவனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், 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 நல்லவர். நம்முடைய ஆவியினால் எங்களை பலப்படுத்துவீராக, நம்முடைய பிரசனத்திலே எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலை அனுபவிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. மகத்துவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. கேட்கலாமா? பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம், பிரசன்னம். ஹல்லேலூயா. ஓ உலகமெல்லாம், உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே. உலகமெல்லாம், உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம்மன்பொன்றே போதுமையா, எனக்கு உம்மன்பொன்றே. ஓ பாடுவோம். பிரசன்னமே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ. ஆமென். பிரசன்னம். எஸ் லார்ட். வாஞ்சியோடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து இன்னும் உம்மை, இன்னும் உம்மை
அறியணுமே இன்னும் உம்மை அறிய. இந்த காலை நேரத்துல இன்னும் கேட்டு உம்மை அறிகிற அறிவிலே எங்களை வளர பண்ணுங்கப்பா. இன்னும் கேட்டு இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை இன்னும் கேட்டு சேரணுமே இன்னும் கேட்டு. பாடுவோம் பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பிரசன்னம். ஹalleluya. ஓ கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத. நம்பிக்கையோடு சொல்ல, கரம் பிடித்தவரே, கரம் பிடித்த நாய. எனக்கோ உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலமாண்டவரே, நீரோ என் வலது கரத்தை பிடித்து தாங்கிக் கொண்டிருக்கிறீர். கைவிடா ஆமே தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம். ஹalleluya. விட்டு கொடுத்து சொல்லுங்க, ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, என்னை ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, எங்கள் ஆறுதலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆட்கொண்ட உம்முடைய மறைவுக்குள் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய செட்டை நிழலிலே வந்த எங்களுக்கு உம்மாலே நிறைவான பலன் உண்டாவதாக. ஆமென். ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம். க்ளோரி மஷதலராதரா. கேட்கலாமா? ராஜாவும் பிரசன்னம் போதும், ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம். ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி கேளுங்க. பிரசன்னமே பிரசன்னம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கட்டும்பா. தேவாவியானவர் ஆளுகை செய்வீராக. தெய்வ பிரசன்னமைகளை ஆட்கொள்ளட்டும். ஷலரமௌஷியா தலராதரே லேப்ரமமமா துரோ. ஒரு விசை கூட பிரசன்னமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து ஒரே சத்தமாய் ஹalleluya அல்லேலூயா. தேவாவியானவர் எங்களை முற்றிலும் ஆளுகை செய்வீராக. நீர் எவ்வளவேனும் பெருகவும் நாங்கள் எவ்வளவேனும் சிறுக வேண்டும். உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவிலே கர்த்தர் வெளிப்படுத்துவீராக.
நிறைவேற்றுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் ஊழியம் செய்வீராக. நீர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. இருதயத்தின் கலக்கங்கள் மாறட்டும், இருதயத்தின் சஞ்சலங்கள் நீங்கட்டும். அலைச்சல்களை மாற்றுகிறவர், அழுகையை நீக்குகிறவர், மகிமையானவைகளை இந்த காலை நேரத்தில் செய்வீராக. நீர் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்யும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை பாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அதிசயத்தை பாருங்கள். விசுவாசித்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி என் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புறவர்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவன். நீர் அறிகிறவர் மாத்திரமல்ல, எங்கள் சூழ்நிலை அறிந்து எங்களுக்காய் செயல்படுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் வரவில்லை. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை பலப்படுத்தவும், எங்களை உருவாக்கவும், எங்களை ஆசீர்வதிக்கவும் நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எந்த நிலையிலும் உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் என்பது நீர் அறிவீரப்பா. ஊழியம் நீர் செய்வீராக. ஆவியானவர் எங்கள் நடுவில் ஊழியம் செய்வீராக. ஒவ்வொருடைய இருதயங்கள் தேற்றப்படட்டும். ஆண்டவரை பாடும்போது, ஆராதிக்கும் போதே உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மகிழ்விக்கப்படத்து கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இங்கிருந்து போகும்போது உடைய பிள்ளைகள் நிறைவோடு கடந்து செல்ல கர்த்தாவே உம்முடைய ஆளுகை இந்த இடத்துல உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக, மகிமை டிவி மூலமாய், கோல்டன் காஸ்பல் டிவி மூலமாய் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல பிரசன்னத்தை அனுபவித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்று தேவனுடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே பலத்த கிரியைகளை இந்த நாளில் செய்யும்படி எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மட்டும் பெருகணும், நாங்கள் சிறுகணும். வேண்டிய வார்த்தைகளை கொண்டு இடைபடும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி முன்பாக பெண்கள் சைடில் இங்கே இடம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் முன்னாடி வர முடிந்தவர்கள் நீங்கள் முன்னாடி வந்து உட்காரும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிதாக இந்த நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆன்லைன் மூலமாக, டிவி சேனல்ஸ் மூலமாக இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். டிமைனம் ஆமென். சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். நம்மை கலங்கி நிற்கும் போது கலங்காதே என்று சொல்லி தேற்றுகிறவர், திடனற்று இருக்கும் போது திடன்கொள் என்று சொல்லி தேற்றுகிறவர், பயந்து இருக்கும் போது பயப்படாதே என்று சொல்லி தேற்றுகிறவர், அந்த தேவனின் கரத்தை பிடித்திருக்கிறார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை நல்ல கரங்களை தட்டி, கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்கா சொல்லு. முள்முடி உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகி. நம்பிக்கையோடு கலங்காதே கலங்காதே கலங்காதே
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்கா. ஆமை கல்வாரி மலை மேலே, கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார் உன்னை, கரம் விரித்து. ஆவே கண்ணீரோடே ஓடிவா, நீ கண்ணீரோடே ஓடி. ஓ கலங்காதே கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே. சொல்லுங்க நம்பிக்கையோட. காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. என் காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பா. கண்மணி போல் காத்திடுவா உன்னை, கண்மணி போல். சொல்லுங்க கலங்காதே கலங்காதே கலங்கா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. உலகத்தின் வெளிச்சம் நீ, உலகத்தின் வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் நீ, மலை மேல் உள்ள பட்டணம். மறைவாக இருக்காதே, மறைவாக இருக்காதே. நீ மறைவாக நம்பிக்கையோடே. கலங்காதே கலங்காதே கலங்கா. ஆமை நீ விசேஷித்தவர். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டா, உன் நோய்கள் சுமந்து கொண்டா. உன் பிணிகள் ஏற்று கொண்டா, உன் நோய்கள் சுமந்து கொண்டா. உன் பிணிகள் ஏற்று கொண்டா. சொல்லுங்க நீ சுமக்க தேவையில்லை, இனி நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போதும், விசுவாசி அது போதும். ஆமே நீ விசுவாசி. பாடுக கலங்காதே கலங்காதே கலங்கா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம். உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ உன்னை சொல்லுங்க உள்ளங்கையில் ஏந்திடுவார், உள்ளங்கையில் ஏந்திடுவார் உன்னை உள்ளங்கையில். எனவே கலங்காதே கலங்காதே கலங்காதே. கர்த்தர் உன்னை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த பாடலை பாடும்போது ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஹல்லேலூயா. கல்வாரியை பார்த்தாலே போதுங்க. ஆமென். தேவன் என்னை எப்படி எடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நான் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஸ்பெஷல்னு சொல்லுங்க. ஆமென். நீங்க விஷம்னு சொன்ன மாதிரி இருக்கு, நீங்க ஸ்பெஷல். ஹல்லேலூயா. தேவன் நம்ம பாடணும் அந்த வார்த்தை, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. ஆமென். வெளிச்சமா இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏதோ என் வாழ்க்கையில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நன்மை செய்கிறதற்காக எல்லாம் தேவன் என்னை தெரிந்தெடுத்தது.
இந்த பூமியில மற்ற ஜனத்துக்கு முன்பாய் ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு சொல்றவன் ஹalleluya. ஆமென். அவருடைய அம்பாசிடரா நீங்க இருக்கிறீங்க. ஆமென். இந்த தேசத்துல நிறைய அம்பாசிடர்ஸ் உண்டு இல்ல? ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு தேசத்துக்குமான ஒரு அம்பாசிடர் ஒவ்வொரு கண்ட்ரியில இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவுடைய ஒரு அம்பாசிடர் இருப்பார். ஆமாம். அந்த அம்பாசிடர் இருக்கிற ஏரியா சும்மா இருக்காது. அந்த அம்பாசிடர் இருக்கிற ஏரியாவில் பாதுகாப்பு பலமாக இருக்கும் இல்லை? அந்த அம்பாசிடருக்கு அவருடைய வீடு சூப்பராக கட்டப்பட்டிருக்கும். அவனுக்கு என்ன தேவையோ அது அவருக்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமாம். இந்த பூமியில் கர்த்தர் அவருடைய அம்பாசிடரா என்ன வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் வச்சிருக்கிறார். அப்படி வச்சிருக்கும் போது அவர் உங்களை சும்மா விட்டுருவாரா? சும்மா விட்டுருவாரா? சின்ன சின்ன காரியத்துக்கு குறித்து நீ கலங்க தேவையில்லை. உன்னை எதற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்படு. ஆமென். நான் யாரால் தெரிந்தெடுக்கப்பட்டேன், எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டேன் என்கிற சிந்தை எனக்குள் இருக்குமானால் எந்த காரியமும் என்னை கலங்கடிக்க முடியாது. எந்த சூழ்நிலை என்னை கலங்கடிக்க முடியாது. ஆமென். எனவே தான் தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆமென். நான் தனிமையில் கர்த்தர் என் கூட. ஆசாப் சொல்றார், ஆண்டவர் எனக்கு உம்மை அண்டிக் கொண்டிருப்பது நலம். என் கால்கள் சறுக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஆமென். நாள்தோறும் நான் வாதிக்கப்படுவது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆமென். மற்றவர்களைப் போல சில சூழ்நிலைகள் எனக்கு இல்லாமல் என் வாழ்க்கையில் எல்லாமே பிரதிகூலம் இருக்கிறது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. இந்த நடுவில் கர்த்தரின் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறாரா, அதுதான் எனக்கு விஷயம். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. காலமெல்லாம் உடன் இருக்கு. பக்கத்தில் சொல்ல, கலங்காதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். தனியா இதுவரை விடவில்லை. எத்தனை பேர் சொல்ல இதுவரை அப்பா என்ன தனியா விடலன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுவரை விடல. ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்த நாள் வரையும், அப்படிதான் பைபிள் சொல்லுது, இந்நாள் வரையிலும் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. நம்பிக்கையோட சொல்லுவோம். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. நம்பிக்கையோடு. கண்ணீரெல்லாம் துடைப்பா, என் கண்ணீரெல்லாம் துடைப்பா. கண்மணி போல் காத்திடுவா. உன்னை கண்மணி போல். நல்ல கையை தட்டி கலங்காதே, கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை ஜீசஸ் கலங்காதே, கலங்கா. சொல்லு, உலகத்தின் வெளிச்சம் நீ, உலகத்தின் வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு. சபையே, உலகத்தின் வெளிச்சம் நீ. எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மலை மேல் உள்ள பட்டணம். மறைவாக இருக்காதே, மறைவாக இருக்காதே. நீ மறைவாக. நல்ல கைகளை தட்டி கலங்காதே, கலங்கா. ஹல்லேலூயா. கைவிட மாட்டா. உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். என் நோய்களை அவர் சுமந்து விட்டார். ஆமென். என் பிணிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இனி நான் சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. ஆமென். இனி நீ சுமக்க தேவை. விசுவாசி, அது போதோ. விசுவாசி. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள். ஆமென். சொல்லுங்க, கலங்காதே, 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 கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்கா. சொல்லுங்க, உலகம் உன்னை வெறுத்திடலாம், உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். சொல்லுங்க, உன்னை அழைத்தவரோ, உன்னை அழைத்தவரோ, உன்னை
கலங்காதே கலங்கா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறா, நீ ஏன் தேங்குகிறாய்? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா, கர்த்தர் உன்னை கைவிட. ஆமே. ஓ அப்படியே சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லையே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். சபையே ஆர்ப்பரிப்போடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கிட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. என் கரம் பிடித்தவர் என்னை விட்டு விலகவில்லை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? முழு பலத்தோட என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிறவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை விசேஷித்தவனாய் மாற்றின கிருபை, என்னை விசேஷித்தவனாய் அழைத்த கிருபை, என்னை விடாது, என்னை விட்டு கொடுக்காது. ஷலரபா கபலகதரியாதர லேப்ரபா ஷதரபலதுரியாதர ரேம்ரா ஷதரகதரலரியாதர. என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய கரம் என்னை இதுவரை விடவில்லை, இனிமேலும் என்னை விடாது. விடாமல் பற்றி கொண்ட தேவ கரம் என்னை அதிசயமாய் நடத்தும் என்று நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகள் முழு பலத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்காதே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ சந்திப்பது எரிகோதான், நீ சந்திப்பது யோர்தான் தான். ஆனால் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். எஸ் ஃபாதர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஜீசஸ், ஹalleluya. எஸ் லார்ட். ரகபாபா மஷ்யதரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை விட்டு விட மாட்டீ, என்னை கைவிட மாட்டீ. ஹalleluya. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவர். என்னோடு கூட இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என் கூட இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கைவிட மாட்டார்,
கைவிட மாட்டா, கைவிடவே. ஓ இயேசு கைவிட, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடமா. நம்பிக்கையோட சொல்லுங்க, யார் என்னை கைவிட்டா. ஹல்லேலூயா. ஓ தாயும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், என்னை தாலாட்டுவார், சீரா. சொல்லு, யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடமா. ஓ யார் என்னை, ஆமென் இயேசு. சொல்லுங்க, வேதனை துன்பம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவே. அவரை நோக்கி பார்க்கிற முகத்தை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட. ஹல்லேலூயா. இதுவரை கர்த்தர் உங்களை நடத்தி வந்ததை நினைத்து பாருங்கள் சகோதரா, இதுவரை கர்த்தர் உங்களை நடத்தி வந்ததை நினைத்து பாருங்கள். இரத்தத்தாலே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள் தந்தாரே. யார் என்னை, ஆமென் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் தலை குனிந்த போது, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து, தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர். விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்காதவர். ஹல்லேலூயா. அப்படியே ஆட்ட விட்டு விண்ணப்பமா கேட்கலாமா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, வேற எதையுமே நான் பிடிக்கலப்பா, உம்முடைய வாக்கென்னும் கோலை பிடித்து கொண்டு உம்முடைய முகத்தையே, உம்மை முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தை மட்டும் பார்த்து இருக்கிறோம். ஓ ராகாபா ஷாதரா, கேட்க விரும்புறவங்க அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் உங்களை மட்டுமே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம்,
உம்மை மட்டும் சார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா இயேசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி சொல்லுங்க, உம்மைத்தான் உம்மைத்தான் இயேசுவே. ஹல்லேலூயா ஆமென். நிந்தையும் அவமானமும் நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலில் ஓடி வந்திருக்கிற ஆண்டவரே, நீரே எங்கள் தஞ்சம் என்று நிந்தையும் ஹல்லேலூயா செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமா செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க Oh, we praise your name. சொல்லுவோம், அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. Jesus, Jesus, hallelujah, hallelujah. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாருமில்லை எங்கள் தேவனே, நீரே எங்கள் தஞ்சம். உம்மையன்றி. அப்ப எல்லாரும் கண்களை மூடியவார், எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆமென். நீங்க தான் ஏதாவது செய்ய ஆண்டவரே. இந்த காரியத்துல நீர் இடைபடாமல் என் வாழ்க்கையில இந்த காரியத்துல ஒரு விடியல் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இந்த காலை நேரத்திலே சமீபத்தில் தூரத்தில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் உங்கள் முகம் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு நேராய் நோக்கி கூப்பிடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கொஞ்சம் கேட்கலாமா? இருதயம் திறந்து ஆண்டவரை நோக்கி பேசு. உங்கள் இருதயம் அவருக்கு நேராய் திருப்பப்படுவதாக. இந்த காரியத்தில் நீங்கள் இடைபடாம, அப்பா நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவர், இந்த காலையில நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, நம்பி வந்திருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடி உம்முடைய சமூகத்தில் ஓடி வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர். வேக வேகமாய் வந்த பிள்ளைகள் உண்டப்பா. இருதயத்தில் பாரத்தை சுமந்து சஞ்சலங்களை சுமந்து கொண்டு வேக வேகமாய் உம்முடைய பிரசனத்தில் உட்காரும்படி வந்த பிள்ளைகள் உண்டு. என் தேவன் இடைபடுவீராக, என் தேவன் இடைபடுவீராக. இன்று கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தருடைய சந்திப்பின் நாளாய் இது மாறட்டும். கர்த்தர் சந்திக்கிற நாளாய் மாறட்டும். கர்த்தர் இடைபடுகிற நாளாய் மாறட்டும். கர்த்தர் இடைபடுகிற நாளாய் மாறட்டும். கர்த்தர் காண்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் நிலைமையை பார்ப்பீராக. நீர் கண்டு குணமாக்குவீராக. நீர் கண்டு விடுதலையாக்குவீராக. நீர் விடுதலையாக்கினார் மெய்யாகவே எங்களுக்கு விடுதலை உண்டப்பா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட நொறுக்குதலோடு வந்திருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாவதாக. தேவனுடைய இடைபடுதல், தேவனுடைய இடைபடுதல் உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஷாலா ராகா பாபா லேப்ராபா ஷத்தரா கபாலா ரிகபககதரியாத ஷந்தரபாபாலாதோரியாத. எப்ப வெள்ளிக்கிழமை ஆகும், காலையில எப்ப விடியும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்து ஓடி வந்த பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பிரசனம் நிறைகிற இந்த இடத்துல வல்லமையினால், கர்த்தருடைய அக்கினியினால் ஒரு விடுதலை, விடுதலை அந்த காரியத்தில் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். அந்த காரியத்தில் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. லோரா பாபா ரிகாபா ஷாக்ரா பாலாதா Rima maturaba shantara le ribro shiatara balagara balaba ligara balaba shabra balaba udariya daraba libara balaba shantara கத்தர் இடைபடுகிறார்,
கர்த்தர் இடைப்படுகிறார் சபையே, கர்த்தர் இடைப்படுகிறார் சகோதரா, கர்த்தர் இடைப்படுகிறார் சகோதரி. இந்த காரியத்தில் கர்த்தருடைய தீர்வு, இந்த காரியத்தில் கர்த்தருடைய அதிசயம், இந்த காரியத்தில் கர்த்தருடைய அற்புதம். அமராமா லேரிப்ரோ சந்தராகா சந்தராலராதரியாத லேப்ரோ பாகா பாகதரியாதரா ரேமாமா சந்தரா. அவர் இடைப்பட்டால் என் பிரச்சனையில் ஒரு முடிவு உண்டாகும். அவர் இடைப்பட்டால் இதுக்கு ஒரு தீர்வு உண்டாகும். அவர் இடைப்படாமல் இதுல எனக்கு ஒரு விடுதலை இல்லை. அப்படி யாராவது இந்த காலை நேரத்தில் ஆமா இந்த எண்ணத்தோடு இந்த ஏக்கத்தோட ஓடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிற இடங்கள் உங்க 2 கரங்களை உயர்த்தி கொள்ளும். ஆமே, அப்படிப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிற தேவ பிள்ளை ஆமே, வெட்கப்படாம உங்க 2 கரங்களை உயர் ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் கெஞ்சும்படி ஆமே ஆவியானவர் இப்படி நடத்தும்படி ஏவி கொண்டிருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளை இந்த உடைவுல இருக்கிறதுனால அவளுக்கு சந்தோஷமா துதிக்க கூட முடியும், சந்தோஷமா பாட முடியும். அப்படிப்பட்ட இருதய நொறுக்குதல்ல, இருதய நொறுக்குதல்ல வந்திருக்கிற உள்ளங்கள், நொறுங்கி வந்திருக்கிற உள்ளங்கள் கர்த்தர் காயத்தை கட்டுகிறார். உன் இருதயத்தின் காயத்தை கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் கட்டுகிறார். அவர் இடைப்பட்டால் தீரும், அவர் இடைப்பட்டால் தீரும். இந்த இடத்துல இந்த காரியத்தில் என் கர்த்தர் இடைப்பட்டார். இது என் தேவனுடைய பார்வைக்கு அற்ப காரியம், இது என் தேவனுடைய பார்வைக்கு அற்ப காரியம். இயேசுவின் நாமத்தில் என் தேவனே இடைப்படுங்கப்பா, இடைப்படுங்கப்பா, இடைப்படுங்கப்பா. உம்முடைய இடைப்படுதல் உண்டாகட்டும் ஆண்டவர். லோராபாலா ரேபரா சந்தலரா கபா ரேகாபா ககதா சந்தரா. இந்த இடத்துல யார் இடைப்பட்டாலும் தீர்வு கிடைக்காது ஆண்டவரே. ஆகாரின் கண்ணீருக்கு ஆபிரகாம் இடைப்பட்டால் தீர்வு அல்ல, அவர் இடைப்பட்டாலே தீர்வு. யோசேப்பின் அழுகைக்கு சகோதரர்கள் இடைப்பட்டால் தீர்வு அல்ல, அவர் இடைப்பட்டாலே தீர்வு. அன்னாளின் கண்ணீருக்கு எல்கானா இடைப்பட்டால் தீர்வு அல்ல, அவர் இடைப்பட்டாலே தீர்வு. தாவீதின் அலைச்சல்களுக்கு யார் இடைப்பட்டாலும் தீர்வு கிடையாது, அவர் இடைப்பட்டால் தீர்வு. சபையே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உனக்கு பேசுகிற வார்த்தை இதோ, அவர் இடைப்பட வந்திருக்கிறார், உனக்கா இடைப்பட வந்திருக்கிறார். அன்னாளுக்கா இடைப்பட்டவர், ஆகாருக்கா இடைப்பட்டவர், யோசேப்புக்கா இடைப்பட்டவர், தாவீதுக்கா இடைப்பட்டவர், உனக்காக உனக்காக உங்களுக்காக இடைப்பட வந்திருக்கிறார். லோரா பாபா பா ராஷாதா ராபா ரேபா ஹம்தா ரகதா லிகரபலபோ ஷபரபலபரபா லிபரபலபோ தரயாதரா சந்தரகலகதரியாதர் லேப்ராஷியாதரா ரிகபககத ரிபாபா பாபா பாபா ரிபாபா ஷகதரா ரேபா மாமா மாமா. மனதுருகி கரம் நீட்டுங்கப்பா. உங்க இடைப்படுதல் ஒரு சில நிமிடங்கள் இதற்கா ஆமென் முடிஞ்ச உங்களுக்கு எப்படி இருக்க வசதியோ எழும்பினுக்கு முடிஞ்சின எழும்பினுக்கு முழங்கால் போட முடிஞ்சின முழங்கால். ஒரு சில நிமிடங்கள் இதற்காய் செபிக்கும்படி கர்த்தர் ஏவி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியார் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நொறுங்கின இருதயத்தோட, நொறுங்கின இருதயத்தோட, நொறுங்கின இருதயத்தோட இப்ப நீங்க தான் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுக்க போறீங்க. ஆமென். கதறணும்னு தோணுச்சுன்னா கதறிடுங்க. வார்த்தை வரல, அழுகதான் வருதுன்னா அழுங்க. இது தேவ சமூகத்தில் நீங்க வடிக்கிற ஹல்லேலூயா. இதனுடைய தீர்வு அவரால் மட்டுமே தீர்வு எழுத முடியும், அவரால் மட்டுமே இடைப்பட முடியும், அவரால் மட்டுமே மாற்ற முடியும். அப்படிப்பட்ட உடைவுகளோடு வந்திருக்கிற அன்பு ஜனமே, இப்பொழுது தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்று. இதற்காக அல்லவா ஓடி வந்தீர்கள், அவர் சமூகத்தில் அழும்படியா அல்லவா ஓடி வந்தீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யார்கிட்ட எல்லாம் அழுது பார்த்தீர்கள், பதில் கிடைக்கல, தீர்வு உண்டாகல. வேற எங்க போனாலும் தீர்வு கிடையாது. பிரசனத்துல தீர்வு உண்டு, பிரசனத்துல தீர்வு உண்டு. அவருடைய பிரசனத்துல தீர்வு இன்றைக்கு எழுதப்படுகிறது. உங்களுக்கான தீர்வு எழுதப்படுகிறது. கர்த்தர் இடைப்படுவாராக, கர்த்தர் இடைப்படுவாராக. என் தேவனுடைய இடைப்படுதல் உங்களுக்காக, உங்களுக்காக. நீ அழுகிற அழுகைக்கு பதில் ஷலரபாபா நோரிகபலக ரேபாபா ஷந்தரா ஷத்ரா பாபா பாபா லிக்ரபலகதரியதர் லேப்ராஷதரதர. தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உங்க இருதய தரத், உங்க இருதய தரத்.
உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட அப்படியே பேசுங்க, அப்படியே பேசுங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்ப யாரும் கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். இருக்கிற இடத்துல உங்களுக்கு முழங்கார் போட முடிஞ்சுன்னா முழங்கார் போட்டு, அல்லது நிற்க முடிஞ்சா உங்கள் இருதயம் திறக்கப்படட்டும். தெய்வ சமூகத்தில் யாருக்காகவோ கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இடைபட வந்திருக்கிறார், அவர் இடைபட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் தண்டு வலிக்கிறதை கண்டு அவர் இடைபட நடந்து வந்தாராம். அதே தேவன் இன்றைக்கு வந்திருக்கிறார், அதே தேவன் வந்திருக்கிறார். உனக்கு தீர்வை தரும்படி, இந்த காரியத்தில் தீர்வு உண்டாக்கும்படி, இந்த காரியத்தில் முடிவு உண்டு பண்ணும்படி. என்ன முடிவு? உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. லோ ராபா ஷாலா ராபா லேப்ரா ஹம்தா ரகதா ரைஷாதரா ரேப்ரா காபாகா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் இயேசுவே, உம்மையன்றி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ். உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுவே, அற்புதம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் இயேசுவே, உம்மையன்றி. கேளுங்க, உம்மைத்தான் நம்பி இருக்கோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து. ஆண்டவர் பார்த்து சொல்ல, நீர் சொன்ன வார்த்தையை, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு என் தேவனே, என் தேவனே, உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். ஓ, உங்க முகத்தையே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் அற்புதம். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் எங்கள் தேவனே, உம்மையன்றி. உம்மைத்தான், உம்மைத்தான். ஹல்லேலூயா. உம்மையன்றி. ஆமென். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி. ஏசாயா 51 சொல்லப்படுகிறது, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் பாருங்கள். கன்மலையை பாரு, கன்மலையை பாரு சொல்லிட்டு 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்கள் எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும், உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கன்மலையை நோக்கி பாருங்க. ஆமென். நீங்க தான் இடைப்படணும்னு விரும்புறவங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜெபம் எல்லாருக்குமான்னு கேட்டா தெரியல,
ஆனா சில உள்ளங்க இன்னைக்கு ஓடி வந்தது அதுக்குதான். எப்போ வெள்ளிக்கிழமை ஆகும், எப்போ 10 மணி ஆகும், அவன் சமூகத்தில் ஓடி ஹல்லேலூயா எல்லாத்தையும் மறந்து வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து அப்பா சமூகத்தை பாதத்தை பிடித்து அழுது கொண்டிருக்கிற சில உள்ளங்க கர்த்தர் சொல்றார், கர்த்தர் இடைபடுவார், கர்த்தர் இடைபடுவார். கண்மலை நோக்கி இருக்கிற உனக்கு கர்த்தரால் ஆறுதல் உண்டா? கண்மலை நோக்கி இருக்கிற உங்களுக்கு கர்த்தரால் ஆறுதல் உண்டா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளும். ஆமென். நீங்கள் இருக்கிற இடங்களில் உண்மையா ஒரு சில நிமிடங்கள் உங்க இருதயம் திறக்கப்படட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவங்க இடைப்படுதலுக்காக ஓடி வந்திருக்கிறப்பா, நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும், என்னைக்காக எழுந்தருளுங்க ஆண்டவர். கேளுங்க ஆண்டவர், ஒரு சில நிமிடங்கள் உங்கள் இருதயங்கள் ஊற்றப்படட்டும். எந்த காரியத்தில் கர்த்தர் இன்னைக்கு இடைப்படணும், இன்னைக்கு கர்த்தர் எந்த காரியத்தில் இடைப்படணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி செபிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இதை நடத்தி கொண்டிருக்கிறதுனால நான் நம்புகிறேன், இன்றைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் எழுதுவாராக, இன்றைக்கு ஒரு தீர்வை எழுதுவாராக. இந்த காரியத்தில் சந்தோஷம், இந்த காரியத்தில் மகிழ்ச்சி, இந்த காரியத்தில் கீதமும், இந்த காரியத்திலே மகிழ்ச்சி சத்தமும் உண்டாயிருக்கும். ஷலரா காபாபா ரிபாபாபா ஷத்துராபாலா கதர் யாதர் ரிபாபா காகதா ரிபாலா ஷியதரா. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சபையே, இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்து வடிக்கிற கண்ணீர் கர்த்தர் பார்க்கிறார். இந்த காரியத்தில் இடைபடுவது அவருக்கு அற்ப காரியம், இந்த காரியத்தில் நன்மை செய்வது அவருக்கு அற்ப காரியம், இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நடப்பிப்பது என் ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஆமென். ஆண்டவரே, உங்களை நோக்கி இருக்கிறோம். இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ ஓம். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு இயேசுவே, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு ஹல்லேலூயா. அவை காலதோறு புதிதாயிருக்கும். அவை அப்படியே 2 கரங்களை முடிந்தால் உயர்த்தியவாறு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கர்த்தர் எனக்காக இடைபடுவார்? இந்த காரியத்தில் நான் என்ன காரியத்திற்கு இன்று நொறுக்கப்பட்டு அழுகிறேன், இந்த காரியத்தில் எனக்காக இடைபடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண தேவனுடைய பிரசனமும் கிருபையும் உங்களை அளவில்லாமல் ஆளுகை செய்கிறது. இதோ உன்னதத்திலிருந்து ஒரு தேவ பலனை, இதோ உன்னதத்திலிருந்து ஒரு தேவ பலனை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றுவார். ஒரு தெய்வ பிரசனம் உங்களை ஆளுகை செய்யும். உங்கள் இருதயத்தை திடப்படுத்துகிற, உங்கள் இருதயத்தை மகிழ்விக்கிற, உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தெய்வ பிரசனம், ஒரு தேவ மகிமை உங்களை இப்பொழுது மூடு. தேவ வல்லமை இடைபடுகிறது, தேவ ஆவியானவர் இடைபடுகிறார், தேவ ஆவியானவர் இடைபடுகிறார். ரிகபா ஷதர பலபோ லிகர பலபோ ஷலதரியாதரா. உன் வேதனை நீங்குகிறது, உன் சஞ்சலங்கள் நீங்குகிறது. ரிபா கதா ரியாதரபோ ஷதர பலபலபல லிபல பலபல ஷபல பலபலபல உதரியாதரா ரிகபா கதரியாதரா. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை நிறைவேற்றும்படி கர்த்தர் இடைபடுகிறார். லோரா பாபா ஷக்ரா பாதா ரியாதரா லேப்ரா பா ஷந்தா ரபல பல பௌதரியாதரா ரிபா கதரியாதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிற தேவன். அவர் ஆகாரை மட்டுமல்ல, அவர் என்னையும் காண்கிற தேவனாக இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்றைக்கு கர்த்தர் எனக்கா
இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்றவன் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கப்பா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்காக இடைபெற்றிருக்கிறார். இந்த காரியத்தில் கர்த்தருடைய தீர்வை என் கண்கள் காண போகிறது என்று விசுவாசிக்கிறவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கிற ஆமே கண்மணி போல். நல்ல கையத்தடி. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும். பயப்படாதே பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசய. நல்ல கையத்தட்டி நம்பிக்கையோடு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும். திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே ஆமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, உன் கண்ணீர் யாவையும் ஆமே, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். நீதியின் வலக்கரத்தாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் அவருடைய கரம் உனக்கா இருக்கிறது, அவருடைய கரத்திற்குள் இருக்கிறீர்கள். ஆமென். ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவார், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவார், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா. ஓ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். அவர் என்னை விட்டு ஓ ரகமா சந்தரலராதரா. ஹல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிட மாட்டார். அவர் என்னை விட்டு ஹல்லேலூயா சதரா. ஆமென். செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்து. இவைகளை செய்தவர்க்கு இந்த காரியம் எளிதானது, அற்பமானது. என் தேவன் எனக்கு இடைப்படுகிறார். அன்றி செங்கடலில் இடைப்பட்டவர், யோர்தானில் இடைப்பட்டவர். ஆமென். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். ஆமென். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடி. சபையே ஆர்ப்பரிப்போம். எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர். எங்கள் இதோ கர்த்தருடைய இடைப்படுதல், கர்த்தருடைய இடைப்படுதல் உங்கள் வாழ்க்கையிலே ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். ஆமென், 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 ஆமென்.
தெரியாதரா லிக்கர ஒரு விஷயம் கூட செங்கடலை நீர் பிளந்தீர், செங்கடலை நீர் பிளந்தீர். ஆமே செம்மையா அன்று இடைப்பட்டவர், அதன் நடுவில் இடைப்பட்டவர், இன்று உங்கள் நடுவில் இடைப்படுகிறார். அவருடைய இடைப்படுதல் இந்த ராத்திரி காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது. செங்கடலை ஆமென் 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 ஆமென். செங்கடலை பிளக்க காற்றை அனுப்பினவர், இதோ உங்கள் சூழ்நிலையை பிளக்க அவருடைய காற்று அனுப்பப்படுகிறது, அவருடைய காற்று வீசப்படுகிறது. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். ஓ எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜானி. இது ஒரு கீழ்காற்று சமுத்திரத்தை நோக்கி, கீழ்காற்று சமுத்திரத்தை நோக்கி வீசுகிறது, வீசுகிறது. ஒதுக்கும்படியாக, உன் செங்கடலை ஒதுக்கும்படியாக, யோர்தானை ஒதுக்கும்படியாக இது ஒரு கீழ்காற்று, கீழ்காற்று, கீழ்காற்று உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிறது. கர்த்தர் அனுப்புகிற காற்று, கர்த்தர் அனுப்புகிற காற்று, கர்த்தர் அனுப்புகிற காற்று. லபரபலபோ ஷரபலபோ ரிபலபலபலபலபோ சந்தரபலபலபலபலபோ லிக்கரபலகரபலபோ சந்தரா. துதிக்க துதிக்க ஜெயம், துதிக்க துதிக்க ஜெயம், துதிக்க துதிக்க ஜெயம். லகரா சந்தரா ஓங்கி நின்ற எரிகோ இதோ விழுகிறது, 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 விழுகிறது. லிபரபலபோ சந்தரா ஆர்ப்பரிப்போடு கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்திற்காக, கர்த்தர் திறக்கிற வாசல்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ரிபா பாபா பா ஷதா ரபா லாதா லிபரபலபலபோ ஷபரபலபலபலபலபா லிக்கரபலகரபலபோ சந்தரபலபா லிக்கரபலகதரியாதரா. நித்திய கன்மலையாகிய கிறிஸ்து உன்னை விடமாட்டா, உங்களை விட்டு கொடுக்க மாட்டா. நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. உன்னுடைய அஸ்திபாரம் கன்மலையானா அடிக்கிற காற்றை கண்டு கலங்காதே, அடிக்கிற அலையை கண்டு கலங்காதே, மோதுகிற புயலை கண்டு கலங்காதே. நீ அசைக்கப்படுவதில்லை. ஷலரபாபா லிகரபாமா சந்துரா லிப்ரபா கதரியாதரா. ஒரு கீழ்காற்று வீசப்படுகிறது, கீழ்காற்று வீசப்படுகிறது. கோலை பிடித்துக் கொண்டிருக்கிற உனக்காய் முன்பாக இருக்கிற செங்கடல் நடுவிலே ஒரு கீழ்காற்று வீசப்படுகிறது. ரிபாலா சதரா. அவர் ஒதுக்குவார் அவைகளை, அவர் ஒதுக்குவார் அவைகளை. நீ சுதந்திரமாய் நடக்கும்படி, நீ விடுதலையோடு நடக்கும்படி உனக்காய் கர்த்தர் இடைப்படுகிறார், கர்த்தர் இடைப்படுகிறார், கர்த்தர் இடைப்படுகிறார். லோரா பாபா பாபா ஷலதரியாதர் எங்கள் தேவனே. ஹalleluya ஹalleluya ஆமென். உனக்கு முன்பாய் தீ விரித்துக் கொண்டிருந்த செங்கடல் இதோ அவர் அனுப்புகிற கீழ்காற்றினால் ஒதுக்கப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் கோலை பிடித்துக் கொண்டிருக்கிற எனக்கு முன்பாய் ஒரு காற்று வீசப்பட்டு கொண்டிருக்கிறது நம்புறவங்க, கோலை பிடித்துக் கொண்டிருக்கிற எனக்கு முன்பாய் வழி திறக்கிறது நம்புறவங்க, கோலை பிடித்துக் கொண்டிருக்கிற எனக்கு முன்பாய் கர்த்தர் இடைப்படுகிறார் என்று விசுவாசிக்கிறவர். ஆமென். ஹalleluya. பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய், அதை வறண்டு போகப்படினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரம்? ஹalleluya. கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மோசே, இதுல உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா ஒண்ணு செய்ய முடியும். அவர் தந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு இன்னைக்கு உன்னால நிக்க முடியும்னா உனக்காய் கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த இடத்துல மோசைக்கு கூட நிற்பதற்கு கூட யாரும் கிடையாது. மோசை தனியாத கோலை பிடிச்சிட்டு நிற்கிறான். உன் குடும்பத்தில் உங்க கூட நிக்கிறதுக்கு கூட யாரும் கிடையாது. நீங்க மட்டும்தான் தனியா கோலை பிடிச்சிட்டு நின்று கொண்டிருக்கிறீங்க. இதை கர்த்தர் பார்க்கிறார் இந்த காலை நேரத்தில். அப்படி நின்று கொண்டிருக்கிற சிலருக்காய் கர்த்தர் இந்த காலையில இடைப்படுகிறார். உனக்கு முன்பாய் தான் செங்கடல் பிளக்கிறது, உங்களுக்கு முன்பாய் தான் சமுத்திரம் ஒதுங்குகிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. ஹalleluya ஹalleluya.
Glory Bama Shakrabadara. Hallelujah. நீ கோலை பிடிச்சிட்டு நிக்கிறதுல தளர்ந்துராத. கூட நிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நீ தளர்ந்துராத. நீ பிடிக்க உனக்கு இடைபடுகிறதை பார்க்க நீ கோலை பிடிச்சு நில்லு. உனக்கு முன்பாய் செங்கடல். ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தை சொல்லும்படி கர்த்தர் ஏவுகிறார். கோலை பிடிக்க சொன்னது கர்த்தர், மோசேட்ட மட்டும்தான் சொல்றார். ஆமா, எல்லாரும் வந்து கோலை பிடிக்கட்டும் சொல்லல, மோசேட்ட மட்டும்தான் பிடிக்கிறார். மோசே தான் பிடிச்சிட்டு நிற்கிறார். மோசைக்கு முன்னாடி கர்த்தர் இடைப்பட்டு சமுத்திரத்தை பிளக்கிறார். ஆனா நடக்கிறது எல்லாரையும் நடக்க வைக்கிறார். ஆமென். ஏன் உங்களை மட்டும் உங்க குடும்பத்தில் கொஞ்சம் வித்தியாசமா நடத்துறாங்க? நீங்க நிக்கிற சில பாதையில் நிற்கும் தான் கர்த்தர் உங்க குடும்பத்தை நடத்த. ஆமென். ஹalleluya. நீங்க நிக்கிறது வர முறுமுறுப்பாங்க, நிந்தனையா பேசுவாங்க. ஆனா நீங்க நிக்கலன்னா நீங்களும் மடிஞ்சிருவீங்க, உங்க குடும்பமும் மடிஞ்சிரும். மோசே நீ கோலை பிடிச்சு நில்லு. மோசே நீ இத நடுவில் தைரியமா நில்லு. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் இவன் நிற்கிறதுனால தான் நாங்க இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். மோசே கோலை பிடிக்கிறதுனால தான் நாங்க இன்னைக்கு எகிப்தின் கையில சிக்காம நடந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், உன் கையை நீ தளர விட்டுறாத, உங்க கைகளை தளர விட்டுறாதீங்க. வார்த்தையை தந்திருக்கிறார். கோலை பிடிச்சிட்டு இன்னைக்கு செங்கடல் முன்னாடி அப்படி நின்றுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இடைபடுகிறார். ஒரு கீழ்காற்று இதோ சமுத்திரத்துக்கு நேரா, ஒரு கீழ்காற்று சமுத்திரத்துக்கு நேரா. ஹalleluya. நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, நித்திய கன்மலை. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். உம்மை என்றும் நம்பியுள்ளே, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை என்றும் ஜீசஸ் ஹalleluya போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு பாடுங்க. உம்மைதான் நம்பி வாழ்கிறேன், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா. உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன் ஏசையா. உலகமோ நிலையில்லை, உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள. இந்த வார்த்தையை சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. உலகமோ நிலையில்லை, யாருமே இல்லப்பா, தனியா தான் கோலை பிடிச்சிட்டு நிக்கிறேன். எனக்கு சார்ந்து கொள்ள இந்த ஒரு கோல் மட்டுமே உண்டு. நம்பிக்கையோடு நிற்கிறேன். உலகமோ உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள. சபையே சொல்லுங்க, நித்திய கன்மலையே, நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, எங்கள் நித்திய கன்மலையே, நித்திய ஜீசஸ் ஜீசஸ். உரகபஷலதரியாத லேரிப்ரோ ஷத்தலராதரே, அரணா அந்த கோட்டையே, நான் நம்பும் கேடகவே. உம்மை என்றும் நம்பி
வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு நான் வெட்கப்பட்டு எனக்காக செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க, கைகள் உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. அவே உங்க கை, எஸ் லார்ட், கோலை பிடித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காய் அவர் இடைப்படுவார், உங்களுக்காய் இடைப்படுவார். உம்மால் கூடாதது எதுவும். ஆமென். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் கூட இந்த ஒரு வார்த்தை யாத்திராகமம் 14:21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு கோலை பிடிச்சிட்டு மோசே நிற்கும் போது பைபிள் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர். ஆமே, ஆண்டவர் உணர்த்துற வார்த்தை, கோலை பிடிச்சிட்டு நிக்கிறவனுக்காய் கர்த்தர் இடைப்படுவார். ஆமே. ஏன் ஆண்டவரை இப்போ நீங்க காற்று அனுப்புறீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஜனத்தினால இல்ல, என் பிள்ளை கோலை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆமே, என் பிள்ளை கோலை பிடிச்சிட்டு இருக்கிறான், என் பிள்ளை என்ன நம்பி. ஆமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி சமுத்திரத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி மோசே இப்படி செய்தது கிடையாது. சமுத்திரம் பிளக்குங்கிறத ஒரு நாள் கூட இதுவரை பார்த்தது கிடையாது. ஆமா, நிற்கும் போது பார்க்குறவங்களுக்கு பைத்தியமா தெரிஞ்சது. நிற்கிறவங்க எல்லாருமே மோசையை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. மோசை எதையுமே மைண்ட் பண்ணல, ஏன்னா நம்பிக்கை அவர் மேல இருந்ததுனால கோலை பிடிச்சிட்டு நிற்கிறான். ஆமா, எப்பா இந்த நேரத்தில் வேற ஏதாவது வழியை பார்க்கறத விட்டுட்டு கோலை இன்னும் பிடிச்சிட்டு நிற்கிற. பார்க்குறவங்களுக்கு தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா பிடிக்கிறவனுக்கு தெரியும், எனக்காய் இடைப்படுகிற கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான், பிடிக்கிறதுல தளர்ந்துராத, பிடிக்கிறதுல தளர்ந்துராத. நீ கோலை பிடிச்சா உனக்காய் கர்த்தர் இடைப்படுவார். நீங்க இந்த சூழ்நிலையில நின்னா கர்த்தர் உங்களுக்கு இடைப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில்? ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு செய்தவர் இன்றைக்கு எனக்கும் செய்ய அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கை தளர்ந்து போகாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லு. ஒரே ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க பார்க்க. தளர்ந்துடுற, இப்ப பல நேரத்தில் தளர்ந்துடுறோம். அதனால கர்த்தர் பலப்படுத்தி இன்னும் சூழ்நிலை மாறல, ஆனா உங்களை நிக்க வச்சிட்டு இருக்கிறார்னா, சபையே நீ நிக்கிறதுல தளர்ந்துராதீங்க, நீங்க நிற்கிறதுல தளர்ந்துராதீங்க. உங்க கோலை கீழே போட்டுறாதீங்க, உங்க கையை கீழே போட்டுறாதீங்க. நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் அற்புதத்தை பார். நீ நிற்பது நிமித்தமாய் உனக்கு முன்பாய் மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கு முன்பாக பிளக்கும், உன் குடும்பத்துக்கு முன்பாக அற்புதம் நடக்கும், உன் பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கும், உன் தலைமுறைகளுக்கும் அற்புதம் நடக்கும். நீ நிற்பது உன் குடும்பத்தை காக்கும். ஹல்லேலூயா. உங்களை மட்டும்தான் நிக்க வைப்பா. எல்லார்கிட்டையும் வந்து கோலை நீட்டுங்கன்னு சொல்லல, மோசேட்ட தான் கோலை நீட்ட சொல்றார். உங்க குடும்பத்துல உங்களை தான் கர்த்தர் அப்படி ஒரு பாத்திரமாய் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் எனக்கு மேல மட்டும் இவ்வளவு பாரம்? ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் இவ்வளவு அளவிடுறீங்க? ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் இப்படி நிக்க வைக்கிறீங்கன்னா, உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம், உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம், உங்கள் குடும்பத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம். விசுவாசிக்கிற சபையே, இந்த வார்த்தையை நம்புற தேவ பிள்ளைங்க, ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அத்தனை லட்ச ஜனத்தின் நடுவில் ஆண்டவர் யாரை ஸ்பெஷலா பார்க்கிறார்னா மோசையை. உண்மையில சொல்ல போனா அந்த மோசைக்கு மேலதான் அவ்வளோ பாரம் இருந்துச்சு. ஒவ்வொரு முறை மோசை தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே முடியல ஆண்டவரே, ஆனா கர்த்தர் விடல, கர்த்தர் நிற்க வச்சுட்டே இருக்கிறார். ஆமே, ஒரு காரியம் உறுதி, பாரத்தில் நீ அமிழ மாட்டாய், பாரத்தில் தான் கர்த்தருடைய அதிசயத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா.
ஆமென். ஆண்டவரை வேற யாரையும் எடுக்காம என்ன தெரிந்தெடுத்து இந்த கூட்டத்தில் என் ஃபேமிலியில என்ன தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறீங்கன்னா, அடுத்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை, எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு, உங்க மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை நம்பி நிறுத்தி வச்சிருக்கிறார். கோலை கீழே போட்டுறாதீங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட என் கையை தளர விடாதீங்கப்பா, எனக்கு நிற்க பலன் தாருங்க, எனக்கு நிற்க பலன் தாங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிற்க பலன் தாங்கப்பா. ஹல்லேலூயா. பல பாதையை உங்களை சந்திக்க வைக்கிறதின் நோக்கமே உங்களை கொண்டு கர்த்தர் உங்க குடும்பத்தை காக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் உங்க குடும்பத்தில் அதிசயங்களை நடப்பிக்கும். உங்கள் நிமித்தமா உங்கள் குடும்பத்தில் வாசல்கள் திறக்க கர்த்தர் விரும்பும். உங்களை நொறுக்கிறது நோக்கம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை நொறுக்கிறது நோக்கம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மா எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும், ஹல்லேலூயா, இயேசுவால் கூடாது. ஆமே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும். நம்பிக்கையோடு சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் இயேசுவே. நம்பிக்கையோடு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள், ஹல்லேலூயா, எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும், இயேசுவே, உம்மால் கூடாது. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசியா, ஏசையா உம்மைதானே, ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைதானே என் முன்னே நீரு. பாடுங்க, ஏசையா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஏசையா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவிலே செய்வாராக. ஆமென், ஆமென். தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். மீதமுள்ள பகுதியிலே கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பி நிற்கிற பாதையிலே கர்த்தர் எனக்காக இடைப்பட்டு என் காரியங்களை பார்த்து கொள்ள வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசை கூட எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில நிமிடங்கள் சில காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக சில அறிவிப்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு சில காரியங்களுக்காய் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அண்ணனுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேற்றைக்கு குன்னூரில் ஒரு ஊழியத்திற்காய் பாஸ்டர்ஸ் பிள்ளைகளுடைய ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக கடந்து போயிருக்கிறார்கள். இன்றும் நாளை மதிய வரையிலும் அந்த குன்னூரில் அந்த மீட்டிங்ஸ் இருக்கிறது. அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய மகனை
பயன்படுத்தும்படி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது முடித்து நாளையும் மறுநாளும் 2 நாட்கள் பாஸ்டர் பென்ஸ் அவருடைய கம்ஃபோர்ட் சர்ச்சில் வைத்து 2 நாட்கள் ஒரு ஸ்பெஷல் கூட்டங்கள் இருக்கிறது. அது முடித்து திங்கட்கிழமை கனெக்ட் என்கிற ஒரு வாலிபர் கூடுகையும் அதே சபையில் நடக்கிறது. அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அடியானுக்கும் திங்கட்கிழமை காலையில் ஒரு சபை பிரதிஷ்டை ஆராதனைக்கு செய்தி கொடுக்க கடந்து செல்லுகிறேன். ஷாலோம் சபை திருவள்ளூர் பக்கத்தில் ஷாலோம் சபை கடம்பத்தூர் அந்த இடத்துல அந்த சபை பிரதிஷ்டை ஆராதனையிலே வார்த்தை கொடுக்க கடந்து செல்லுகிறேன். பிரயாணங்களுக்காக ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை பெண்கள் ஜெபம் உண்டு, இரவில் துதி ஆராதனை உண்டு, ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல 2 ஆராதனைகளும் உண்டு. கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் கிட்ஸ் மீட்டிங் கிடையாது மாலை, காரணம் சண்டே ஸ்கூல் ஆஃப் ஆலி எக்ஸாம் இருக்கிறதுனால அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை கிட்ஸ் மீட்டிங் இருக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மற்ற ஜெபங்களிலே நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில பலவீனர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக பொதுவான சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துக்காக முதலாவது நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆளுகை தேசத்திலே உண்டாக வேண்டும். ஆமென். நீதிமான்கள் தேசத்திலே பெருக வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே நீதிமான்கள் அதிகம் இருக்கிறார்களோ அந்த இடத்துல தேவ சமாதானம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமாம். இன்னைக்கு துன்மார்க்கர்கள் எழும்ப தேசத்திலே சமாதானம் இல்லாத நிலை இன்னைக்கு அதிகமாய் நமக்கு தெரியும். இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகள், நடக்கிற காரியங்கள், வருகிற செய்திகளை பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு தேசத்திலே அவ்வளோ பயங்கரமான காரியங்கள், ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாத நிலை. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே நீதிமான்களாய் ஜனங்களை மாற்றுவீராக. கர்த்தரால் மாத்திரமே ஒருவனை நீதிமானாய் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க வலது கரத்தை தேசத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரை எல்லாரை கர்த்தர் நீதிமான்களா, எங்கள் தேசத்தில் நீதிமான்கள் எழும்பட்டாப்பா, நீதிமான்களுடைய சந்ததிகள் எழும்பட்டாப்பா, எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. துன்மார்க்கன் எழும்பக்கூடாது, சண்டாளர்கள் எழும்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தேசம் நீதிமான்களால் நிறைந்திருக்கத்தக்கதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, தேசத்தில் நீதிமான்கள் எழும்பும் போது, நீதிமான்கள் ஆளுகை செய்யும் போது தேசம் சமாதானமா இருக்குமே அப்பா. என் தேவன் கிருபையாய் மனம் இறங்கி எங்கள் தேசத்திலே ஆண்டவர் துன்மார்க்க செயல்களை செய்கிறவர்கள் எழும்பாமல் நீதிமானாய் எழும்புகிறவர்கள் எழும்ப, ஆண்டவரே நீதிமானாய் ஜனங்கள் மாற்றப்பட என் தேவன் எங்கள் தேசத்தை நினைத்தருளுவீராக. எங்கள் தேசத்திலே மாற்றத்தை கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆளுகை உண்டாயிருப்பதாக. என் தேவனே, கர்த்தர் கிருபையாய் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அதிசயம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பிரியப்படுகிற தேசமாய் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அன்பு வைக்கிற தேசமாய் எங்கள் தேசம் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே சந்தோஷமாய் பார்க்கிற தேசமாய் எங்கள் தேசம் மாறட்டும் அப்பா. நீதிமான்களை கர்த்தர் எழுப்புவீராக. சபைகளிலே இருந்து நீதிமான்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நீதிமான்களுடைய சந்ததிகள் எழும்பட்டும் அப்பா. உம்மை தேடுகிறவர்கள், உமக்கு பயந்து வாழுகிறவர்கள், உணர்வுள்ளவர் ஜனங்களை கர்த்தர் எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. துன்மார்க்க செயல்கள் தேசத்திலிருந்து அற்று போவதாக. கொடூரமான செயல்கள் தேசத்திலிருந்து அற்று போவதாக. ஆண்டவர் உமக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற செயல்கள் தேசத்திலிருந்து அற்று போகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திலே காணும்படி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லா தேசங்களுக்காக ஒரு வார்த்தை நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரியும் இன்னும் யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். இஸ்ரவேலில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பயங்கரமான செய்திகள். கடந்த வாரத்தில் குவைத்தில் ஒரு பில்டிங்ல தீ எறிந்தது தெரியும் நியூஸ். ஆமென். கிட்டத்தட்ட இந்தியர்கள் மாத்திரம் 41க்கும் அதிகமானோர் இறந்திருக்கிறார்கள். ஆமென். இப்படிப்பட்ட செயல்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. கர்த்தர் தேசங்களிலே பாதுகாப்பை கொடுக்கணும். தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். இந்த யுத்தங்கள் நிமித்தமா எத்தனையோ அப்பாவி ஜனங்கள் ஆமென் அழிந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனை அறியாமலே ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் தடுத்து நிறுத்தப்படணும். இவைகள் எல்லாம் கடைசி காலத்தில் நடக்கிறவைகள் தான்.
ஆனாலும் சபை ஜெபித்தால் கர்த்தர் அவைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு வார்த்தை சேர்ந்து ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம்ப்பா. என் தேவன் தயவாய் மனம் இறங்குவீராக, தயவாய் மனம் இறங்குவீராக. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, தேவன் கிருபையாய் மனம் இறங்கி ஆண்டவரே, யுத்தங்கள் ஸ்டாப்பாக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அதிகாரிகளுக்குள்ளே ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும், ஒரு உணர்வு உண்டாகட்டும். அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுகிறார்களே ஆண்டவரே, கர்த்தர் தயவாய் மனம் இறங்குவீராக. யுத்தங்கள் செய்திகள் நிறுத்தப்படட்டப்பா. யுத்தம் ஸ்டாப் ஆனது என்று சொல்ல செய்தி கேட்கட்டப்பா. ஜனங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கே பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. கடந்த நாளிலே குவைத்திலே ஆண்டவர் அந்த பில்டிங் இருந்த தீ நிமித்தமாக அப்பா எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். இந்தியர்கள் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தை விட்டு அந்த இடத்துல வேலைக்காய் போன பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு பயங்கரமான செய்திகள் அப்பா. கர்த்தர் கிருபையா இறங்கி எங்கள் தேசங்களில் எல்லா தேசத்திலும் தேவனுடைய பாதுகாவல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு தேவன் காத்தருளுவீராக. தேவனுடைய பாதுகாவல் உண்டாகட்டும் அப்பா. என் தேவன் மனம் இறங்குவீராக, தேவன் மனம் இறங்குவீராக. தேவனுடைய அதிசயமான செயல்கள் எங்கள் தேசத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். என் தேவன் கிருபையா இறங்கி ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும், கலவரங்கள் நிறுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு தேசத்தின் மேலும் என் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. யுத்தத்தை செய்ய தூண்டுகிறவர்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகட்டும். கலவரங்களை உண்டு பண்ண நினைக்கிறவர்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய ஜனத்திற்காக கர்த்தர் மனம் இறங்குவீராக. கர்த்தாவே, கிருபையா இறங்கி தேசங்களில் தேவ சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையா இறங்குவீராக. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு காரியத்திற்காக நம்ம கொஞ்சம் ஆமென் விடுதலையோடு ஜெபிக்க போகிறோம். இந்த வேசித்தன ஆவி தேசத்தை விட்டு அகலும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேக பிரேயர் ரிக்வெஸ்ட் அப்படிதான் வருகிறது. இதனால அநேக கள்ள தொடர்புகள் குடும்பங்களிலே, ஆவிக்குரிய குடும்பத்தில் இன்னைக்கு இருக்கிறது. இந்த குடும்பத்தில் இவங்க இப்படியா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அவன் இன்னைக்கு வேசித்தன ஆவி தேசத்திலே அதிகமாய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. அது அதிகமாக எங்க அட்டாக் பண்ணுதுன்னா ஆவிக்குரிய குடும்பத்தில், ஆவிக்குரிய பிள்ளைகளை, தேவனை ஆராதிக்கிற ஜனத்தை இன்னைக்கு அது ஆமென் ரொம்ப ரொம்ப போராடுகிறது தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில. இப்போ எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் இந்த காரியத்துக்காய் செபிக்கும்படி பாரப்படுறேன். முடியுமானால் முழங்கார் படின்னு முடிந்தவர்கள் ஆமென் ஒரு சில நிமிடங்கள் இந்த காரியத்தை, ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாராவது இப்படி சிக்கி இருப்பார்களானா, அல்லது உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட கிரியைகள் செயல்பட்டு கொண்டிருக்குமானா இப்ப நம்ம செபிக்கணும். சபை சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். குடும்பங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. ரீசெண்டாக எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ்லேயும் சரி, அதிகமான ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் சரி, இப்படிப்பட்ட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தான் அதிகமாக வருகிறது. ஆமென். நல்ல தேவனை ஆராதிக்கிற குடும்பத்தில் ஆமென் கள்ள தொடர்புகள் ஆமென் அதிகமாய் அதிகமாய். அதே போல் சின்ன வாலிப பிள்ளைங்க ரொம்ப இதில் மாட்டுறாங்க. ஆமென். அதுவும் இன்னைக்கு தேசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு தெரியும், ஒரே செக்ஸ் ஆமென், ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு ஆமென் இந்த ஒரு உறவு இது இன்னைக்கு தேசத்துல தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாம நினைக்கிறோம் நம்ம தேசத்துல ரொம்ப இல்லைன்னு, ஆனா ரீசெண்டா வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல அதிகமா இது வந்து கொண்டிருக்கிறது. அதிகமா தலைவிரித்து, விசேஷமா பிள்ளைகளுக்குள்ள இது ரொம்ப அட்டாக் பண்ணுது. எனவே பெற்றோர் தயவாய் பிள்ளைகளுக்கு அதிகமாய் செபிக்கணும். ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த இப்படிப்பட்ட இந்த வேசித்தன ஆவிய கர்த்தர் கட்டிந்து அப்புறப்படுத்தணும். ஹல்லேலூயா. எந்த குடும்பத்தையும் தொடக்கூடாது, எந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. அவன் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியா கொஞ்சம் பாரத்தோட அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் கொஞ்சம் அந்நிய பாஷையோட இந்த வேசித்தன ஆவி ஆமென் நம்முடைய தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படும்படியாக எல்லாரும் கொஞ்சம் விடுதலையோட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாதிப்புகளை சிக்கி இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வெளியில வரணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியவில்லை. கர்த்தர் தான் கிருபையா இறங்கணும். இயேசுவின் அதிகாரம் உள்ள
நாமத்தில் எல்லாரும் சொல்லி ஜெபிங்க, எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. இந்த வேசித்தன ஆவிகள் எந்த குடும்பத்தையும், எந்த வாழ்க்கையும், எந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு உம்முடைய அதிகாரத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே அவைகளை சுட்டரிக்கிறோம், அவைகளை அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் தேசத்தை விட்டு அகலுவதாக இயேசுவின் நாமத்தினால். லகரபா ஷத்தர பலபலபலபா லிபரபலபலபா ஷந்தர பலபலபலபா லிகரபலகரபல ஷந்தரா. விடுதலையோடு விடுதலையோடு விடுதலை. கொஞ்சம் யுத்தம் பண்ணி, கொஞ்சம் யுத்தம் பண்ணி. இந்த ஆவி எந்த குடும்பத்தை தொடக்கூடாது. அப்படி பற்றி இருக்கிற குடும்பத்தில் ஒரு விடுதலை 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 விடுதலை. எல்லா கள்ள தொடர்புகள் நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. லிபரபோ ஷந்தர பலபலபலபா ரிகபககதா ரிபா ஷதரா. ஆவியானவரே, ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆவியானுடைய ஜெயக்கொடி ஜெயக்கொடி ஜெயக்கொடி. சத்துரு விலகி போவனாக, இந்த வேசித்தன ஆவி விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால். ஷாலா ராபா பாபா பா கதா ரிபா ஹந்தா ரகதா ரிபா பாபா பாபா. சோதோமின் பாவம் தேசத்தில் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். அப்பா கர்த்தர் கிருபையா இறங்குங்க, கிருபையா இறங்குங்க அப்பா. எந்த குடும்பத்திலும் இந்த வேசித்தன ஆவியின் கிரியை செயல்படாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக அப்பா. லகரபா ஷகதார். ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஏதாவது குடும்பங்களில் இந்த கள்ள தொடர்பு நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் இப்பொழுது இந்த ஜெபத்தில் இருப்பார்களான தேவனுடைய அதிசயம் நடக்கட்டும், ஒரு உணர்வு உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளை, குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற எல்லா வேசித்தன ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்தாப்புறப்படுத்துகிறோம். ஷாலா ரகபலதர் ரிமா மாமா மதுரபா ஷந்தரா ரிகபககத ரியாதரா. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. அப்படியே எல்லாரும் ஒரு விஷயம், உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. ஒவ்வொருத்தருக்காக. உங்க பிள்ளைங்க வெளியூர்ல படிப்பாங்கன்னா அல்லது வெளிநாட்டுல இருப்பாங்கன்னா, அங்க தனியமையா இருக்கிறாங்கன்னா, எல்லாரும் இப்ப அவங்க பேரை சொல்லி ஜெபிக்கணும். நாம எந்த குடும்பத்திலும் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. இந்த வார்த்தை இந்த பாரத்தோடு ஜெபிக்கும்படி ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவிக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. யாரை வேணாலும் இது அட்டாக் பண்ணும், யாரை வேணாலும் இது பாதிக்கும். இதனால் அநேக குடும்பத்தில் இன்னைக்கு கண்ணீர், அநேக சகோதரிகள் கண்ணீரோடு, அநேக சகோதரர்கள் கண்ணீரோடு, அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு, சின்ன வயசுல பாதிப்புக்குள்ளான பிள்ளைகள், டிப்ரெஷன்ல போன பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஹalleluya. கிருபையா ஒரு விஷயம், எல்லாரும் கண்ணீரோட உங்க குடும்பத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பெற்றோருக்காக ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வேலியை கர்த்தர் வேலி அடைப்பாராக, கர்த்தர் வேலி அடைப்பாராக. யோபின் குடும்பத்தை வேலி அடைத்தது போல உங்கள் குடும்பத்தில் வேலி அடைப்பாராக. சத்துருவின் எண்ணங்கள், சத்துருவின் செயல்கள் உங்கள் கூடாரத்தை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பாராக. ரிகாபா ஷந்தா ராபா. ஜெபிங்க, ஜெபி. கொஞ்சம் அந்நிய பாஷையில, கொஞ்சம் அந்நிய பாஷையில. ஓ ராபாலா ஷந்தா ராதரா ரிகா. ஜெபிக்க தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்க. ஜெபிங்க சகோதரி, ஜெபிங்க சகோதரி, ஜெபிங்க சகோதரா, ஜெபிங்க, ஜெபிங்க. இதோ விடுதலை, விடுதலை. எந்த குடும்பத்திலும், எந்த குடும்பத்திலும் சத்துருவின் ஆளுகை நோ. ரிபா பாபா பா ஷரகா பாபா பா. விடுவிக்கிறோம், விடுவிக்கிறோம், விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இப்படிப்பட்ட செயல்கள், இப்படிப்பட்ட கிரியை எந்த குடும்பத்திலும் நடக்க கூடாதப்பா. கள்ள தொடர்பில் இருக்கிற சகோதரர், கள்ள தொடர்பில் இருக்கிற சகோதரிக்குள்ள ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும், தெய்வ பயம் உண்டாகட்டும். ஒரு குடும்பத்தை கெடுக்க யாருக்குள்ளேயும் உணர்வு வரக்கூடாது, யாருக்குள்ளேயும் இந்த எண்ணம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே லா ரபா ஷகதா ரபலபா ரிகா பாபா பாபா துரிபாஷ். ஆமென். செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்தில் ஆண்டவர் எந்த ஒரு குடும்பம் விசேஷமா இந்த ஜெபத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்க எந்த குடும்பத்திலும் இந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. கர்த்தர் ஜெயம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். அப்படியே பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தை ஜெபிப்போம். அதிகமாய் பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் பாதிக்கப்படுகிறதை ரீசெண்டாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், அநேக பிள்ளைங்க சிக்கியிருக்கிறாங்க. ஆமாம், விசேஷமாக வெளி ஊர்களில் போய் படிக்கிற பிள்ளைங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற பிள்ளைங்க, அவங்க தனியாக ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறாங்கன்னா இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், அவங்கனால அவங்க கூட இருக்கிறவர்களால்
இந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப பாதிக்குது. ஆமே, எல்லாரும் ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக, எல்லா வாலிப பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைக்கும். ஆமே, இந்த மாதிரி காரியத்துல பிள்ளைங்க விழுந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்பா உங்க ரத்த கோட்டைக்குள்ள பிள்ளைகளை மறைச்சிக்கோங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியலப்பா, ஹல்லேலூயா. எங்களை விட்டு ஒருவேளை பிள்ளைங்க தூரமா இருக்கலாம்ப்பா, ஆனா உமக்கு தூரமா இல்லை. நீர் பிள்ளைகளுக்கு சமீபமா இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய வேலைக்குள்ள பிள்ளைகளை கர்த்தர் வைப்பீரா. உம்முடைய பார்வைக்குள்ள பிள்ளைகள் இருப்பார்களாக, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள இருப்பார்களாக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும்ப்பா. எந்த பிள்ளையுடைய லைஃப்லையும் ஆண்டவர் இந்த ஸ்பிரிட் கிரியை செய்யக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கட்டி இந்த அப்புறப்படுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. உமக்குரியவர்களாய் வளர்வார்களாக. உமக்கு மகிமையாய் தேசத்திலே காணப்படுவார்களாக. ஆமென். நீர்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். அதிகமாய் இதற்காய் ஜெபியுங்கள். ஆமென். அப்படி ஏதாவது குடும்பத்தில் அந்த பாதிப்பில் இருப்பீர்களானால் இந்த காரியத்திற்காக கொஞ்சம் போராடி ஜெபிங்கள். ஆமென். ஒரு நாள் ஜெபிக்கிறதல்ல, விடுதலை ஆகும் வரையிலும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய தப்பு என்னன்னா, ஒரு நாள் நல்லா ஜெபிப்போம், அதோட விட்டுரும். அப்படி இல்லை, இந்த காரியத்தில் விடுதலையாகும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று பைபிள் சொல்லுது. அவர் புகழ்ச்சி ஆக்குவரையும் அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. நம்ம கேட்டுட்டே இருக்கணும், செபிக்கணும். காரணம் இது ஒரு பெரிய இது ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி. ரீசெண்டாக ஒரு சகோதரி வந்து சொல்லும்போது சொன்னாங்க, அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விஷனில் ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி, ஒரு சர்ப்பம் வந்து படுத்திருக்கிறது தெரியுமா. அது பார்த்தாலே அந்த ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ண போகுது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படிப்பட்ட ஸ்பிரிட் அதிகமாக கிரியை செய்யுது. ஆமாம், அதை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடும் பாஸ்டர், அந்த ஸ்பிரிட் வந்து என்ன அட்டாக் பண்ணுமோ. அப்படி அது ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவி. ஆமாம், இதை வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியாது. கர்த்தர் அதை துண்டித்து போடுவாராக. ஆமென். இது ஒரு யுத்த ஜெபம் தான் இதில் ஏறெடுக்கணும். எனவே அதிகமாக ஜெபியுங்கள். ஆமென். இந்த ஸ்பிரிட்டுக்கு முன்னாடி நம்மளால நம்முடைய சுய பலத்தினால ஜெயிக்க முடியாது. ஆமென். யோசேப்பை போத்திபாரின் மனைவி இந்த ஸ்பிரிட்ல இழுக்க நினைத்தான். அந்த இடத்துல நீ முடிஞ்ச இழுத்து பார் அப்படின்னு நிக்கல. பைபிள் சொல்லுது அவன் விலகி ஓடி போனான். ஆமென். அதுல நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. இந்த ஸ்பிரிட்டுக்கு நம்ம எதிர்த்து நின்னுட்டோம்னாலே விழுந்துரும். இந்த இடத்துல நம்ம விலகி ஓடதான் செய்யும். ஆமென். ஸோ பிள்ளைகள் இதுல இருந்து விலகி ஓடணும். ஆமென். இந்த ஸ்பிரிட் நம்முடைய குடும்பத்தை தொடாதிருப்பதாக கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்வாராக. ஹல்லேலூயா. அதிகமாய் செபியுங்கள். குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு சத்துரு வந்து ஒரு சபையை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறான்னா ஃபர்ஸ்ட் அவன் கை வைக்கிறது குடும்பத்தில் தான் கை வைப்பான். ஆவிக்குரிய குடும்பத்தில், எந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகுதோ அதன் பிறகு அந்த குடும்பத்தில் உண்டாகிற பிரச்சனை எங்கே ரியாக்ட் பண்ணணும்? சபையில். எடுத்தோட டைரக்டாக வந்து சபையை அட்டாக் பண்ண மாட்டான், வந்து குடும்பங்களில் தான் அட்டாக் பண்ணுவோம். எனவே நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் காக்கணும். ஊழியருடைய குடும்பங்களை கர்த்தர் காப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பலவீன